அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா செம்மொழி. நம்மளுடைய தாய்மொழி தமிழ்மொழி ஒரு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது என்ன செம்மொழி? ஆங்கிலத்தில் கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு மொழிக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குது அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும். எல்லா மொழிக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்கிறது இல்லை. நம்ம தமிழ் மொழிக்கு அந்த செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணமாக இருக்கும்? அதான் நம்மளுடைய மொழியானது செம்மொழி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்திருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இலக்கிய பழமை அடிப்படையில். பழமைனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின இலக்கியங்கள் இன்னைக்கு வரைக்கும் அது வழக்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. எழுத்து வழக்காக இருக்கலாம், பேச்சு வழக்காக இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பயன்பாடு மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தோன்றின காலத்தில் உள்ள ஒரு பழமையை சொல்லக்கூடியது ஒரு தன்மை. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பிற பண்புகள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு 11 வகையான கோட்பாடு சொல்கிறாங்க. அந்த 11 வகையான கோட்பாடும் தமிழ் மொழியில் இருக்குது. என்னென்ன கோட்பாடு? தொன்மை, அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். தொன்மை அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. கல் தோன்றிடுச்சு, பாறைகள்லாம் தோன்றியிருக்கு, இன்னும் மண் உருவாகலை. அந்த காலத்திலேயே தோன்றின மொழி நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறத நம்மளுடைய இலக்கியங்களை படிச்சிருக்கிறோம். பிற மொழி தாக்கமின்மை. இன்றைய காலகட்டத்தில் பேச்சில் எல்லா வார்த்தைகளிலுமே ஆங்கிலம் பிற மொழியெலாம் கலந்துருக்கு. ஆனாலும் அத்தனை வார்த்தைகளை நீக்கினாலும் கூட தமிழ் மொழியால் பிற மொழி தாக்கம் இல்லாமல் அதால் நினச்ச முடியும், பேச முடியும், எழுத முடியும். அதனால் பிற மொழி தாக்கம் இல்லாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியும் நம்மளுடைய மொழி. தாய்மை. பிற மொழிகளுக்கெல்லாம் தாய். தமிழ் மொழியை பார்த்துருப்பீங்க. அதாவது தெலுங்கு, மலையாளம், அந்த கன்னடம் என்ற பிற மொழிகளுக்கெல்லாம் ஒரு தாய்மொழியாக இருக்குது. அதாவது தமிழ் மொழியில் இருந்து தான் அந்த மொழியானது பிரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு ஆதாரமாக சில வார்த்தைகள் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ் மொழியில் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அங்கேயும் அதே மாதிரி பேச்சு வழக்கில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் தனித்தன்மை. ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு மொழி. இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு. எண்ணற்ற இலக்கண இலக்கிய வளம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மொழி செம்மொழியாக இருக்குது அப்படின்னா ஒரு 41 நூல்கள் இருக்குதான். 41 வகையான நூல்கள் இருக்குது. அதனால தான் அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு. என்னென்ன இருக்குது? அதாவது நம்மளுடைய தோன்றின முதல் நூல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழில் கிடைத்த முதல் நூல் தொல்காப்பியம். அது தவிர நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்று சொல்லக்கூடிய 8 தொகை நூலும் தமிழ் மொழியில் இருக்குது. அது தவிர்த்து பார்த்துருப்பீங்க 10 பாட்டு நூல்கள் என்று சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்று சொல்லக்கூடிய மலைப்படுகடாம், முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு என்று சொல்லக்கூடிய 10 பாட்டு நூல்களும் இந்த ரெண்டும் சேர்ந்தது 17 மேல்கணக்கு சங்க இலக்கியங்களில். அது தவிர சங்கம் மருவிய காலத்தில் 17 கீழ்கணக்கு நூல் நாலடியார், திருக்குறள், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணை மாலை 150, திணைமொழி 50, பழமொழி, சிறுபஞ்ச மூலம், ஆசாரக்கோவை, திரிகடுகம், முதுமொழி காஞ்சி, ஏழாதி கருதிநிலை என்று சொல்லக்கூடிய 18 வகையான அந்த 17 கீழ்கணக்கு நூல்களும் தோன்றியிருக்கு. அது தவிர சிலப்பதிகாரம், மணிமேகலை, முத்தொள்ளாயிரம், இறையனார் கலவியல் என்று சொல்லக்கூடிய இந்த 41 நூல் தமிழ் மொழியில் இருக்குது. இதனுடைய பெருமையை வைத்து தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ் மொழிக்கு செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கு. இந்த தமிழை செம்மொழியாக உருவாக்கணும் அப்படின்னு அரும்பாடுபட்டவர்களில் முதன்மையானவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் பார்த்திருப்பீங்க 1887 தமிழ் உயர்தனி செம்மொழி அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. எப்போ பாருங்கள், இப்போ நம்ம 2004 தான் நமக்கு தமிழ் செம்மொழி என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்துருப்பீங்க 1887 உயர்தனி செம்மொழி அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு தமிழ் மொழி நேசிச்சிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கால்டுவெல், அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எழுதின கால்டுவெல் 1958 தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று அவரும் பாடுபட்டிருக்கிறாரு. அப்புறம் மறைமலை அடிகள் 1918 தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும்னு ஒரு கையொப்பமிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாரு. அதே மாதிரி 1923
தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் மக்கள் மத்தியில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி தேப்பு மீனாட்சி சுந்தரனார் 1955 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த மாநாட்டில் பேசியிருக்கிறாரு. மொழி ஞாயிறு தேவநேய பவானர் 1966 இந்த தகுதிப்பாடு, இந்த 11 வகையான தகுதிப்பாடு தமிழ் மொழியில் இருக்குது, அதனால் செம்மொழியாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு அரும்பாடுபட்டு சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற அறிஞர் பெருமக்களுடைய கூட்டு முயற்சியால், அதாவது 2004 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்றைய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தமிழை செம்மொழியாக அறிவிக்கிறாங்க. இத்தனை தகுதிப்பாடும் தமிழ் மொழியில் இருக்குது அப்படின்னு எல்லா மக்களும் பரிந்துரையெல்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய மத்திய அரசு எப்போ சொல்கிறாங்க, 12/10/2004 நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், ஓகேவா, அவங்க என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அன்றைய குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க. சரி, அது தமிழ் மொழி மட்டும்தான் அந்த செவ்வியல் அப்படிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கா, செம்மொழிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கான்னா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2004 நமக்கு நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கு கிடைச்சிருக்கு. 2005 தான் சமஸ்கிருதத்துக்கே கிடைக்குது. சமஸ்கிருதத்துக்கு அப்புறம் தான் கன்னடத்துக்குள்ள 2008 கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் செம்மொழி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்குது. மலையாளத்துக்கு 2013 கிடைச்சிருக்கு. ஒடிசா மொழிக்கு 2014 செம்மொழி அந்தஸ்து கிடைச்சிருக்கு. இதுதான் தமிழ் செம்மொழியாக மாறுறதுக்கு இன்னும் அந்த 11 வகையான தன்மை என்னெல்லாம் இருந்துச்சுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கண இலக்கிய வளம், சிறப்பு, பொதுமை பண்பு, நடுவுநிலைமை, பண்பாடு, கலை, பட்டறிவு, வெளிப்பாடு, உயர் சிந்தனை, மொழி கோட்பாடு, கலை இலக்கிய தனித்தன்மை, இத்தனை தகுதிப்பாடு இருக்கிறதுனால தமிழை செம்மொழியாக அறிவிச்சிருக்கிறாங்க. அத்தகைய தாய்மொழி தமிழ் மொழியை நீங்களும் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அனைவரும் தாய்மொழியாகிய செம்மொழியை படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.